இன்னைக்கு நம்ம கடைக்கு ஸ்டாக் வாங்க போகலாமா? ஆக்சுவலி யாருமே என்ன எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம பொண்ணு எதுவும் பேசிறக்கூடாது. படிச்சுட்டு நீ ஏன் இந்த வேலைலாம் பார்க்குற? அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே, எங்க அம்மா என்ன ஸ்டாக் வாங்க எதுக்குமே கூட்டிட்டே போமாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு பில் போடுறதுலேருந்து கடைக்கு பொருள் வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் நான் கத்துக்கணும். நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு நானும் அவங்க கூட போயிட்டேன். இன்ன வரைக்குமே உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல. நான் சுபானு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பு, சோப்பு, சீப்பு இதெல்லாம் ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் கடலை பருப்பு அதெல்லாம் ஒரு இடத்துல வாங்கிட்டு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, கடைசியில வந்து மாம்பழம் கடைக்கு போனோம். ஏன்னா மாம்பழம் சீசன் முடியறதுனால எங்க அம்மா அவ்வளவா சாப்பிடலன்றதுனால மாம்பழம் வாங்கினாங்க. இது எல்லாத்தையும் கடையில அதுக்கிட்டு ஒரு 2 மணிக்கு போல தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம். இதுக்கப்புறம் தான் நம்ம சமையல் செய்யணும். இன்னைக்கு வந்து சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். ஸோ கடகடன் ஃபர்ஸ்ட் சாம்பார் கரிஞ்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கரிஞ்சிட்டு கடைக்கு போலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா எங்க அம்மா என்னை கூப்பிட்டு எண்ணெய் தேய்க்க உட்காந்துட்டாங்க. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எவ்வளவு சண்டை இருந்தாலும் இந்த ஸ்பாட்ல அது எல்லாமே சரியாயிடும். அப்படிதான் இன்னைக்கும் அழுது சரியாச்சு. அண்ட் ஏஸ்தட்டிக் வீடியோஸ், ஊர் சுத்துறது, சாப்பிடுறது இது எல்லாத்தையும் தாண்டி சம்வேர் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டா எனக்கு ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த vlogsல சந்திப்போம். அவ்வளவுதான். Bye.